ஹாய் ஹாய். இப்போ வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஆன்சர் அவளுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ நீ அதுக்கு ஆன்சர் பண்ணா போதும். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஓகே, அதை நான் சொல்லணும். கொஸ்டின் என்னன்னா, சொல்லித்தர. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு கீழே நிக்கிறா. உனக்கு எத்தனை வயசு? அதெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்லாதது. அது அப்படிங்கிறத நீ இங்கிலீஷ்ல சொல்லணும், அவ்வளவுதான். அன்மேரிட் உமன் இஸ் இல்ல தப்பு. அது வந்து ஒரு க்ளூவா சொல்லணும். ஒன் வேர்ட் தான். ஒன் வேர்ட்ல நீ இதை வந்து சொல்லணும். ஒன் வேர்ட்ல கல்யாணமாகாத ஒரு பெண்ணு வீட்டுக்கு கீழே நிக்கிறா, இல்ல கீழே நிக்கிறா, எதனாலும் ஓகே. அத நீ வந்து ஒன் வேர்ட்ல மென்ஷன் பண்ணா போதும். கீழே நின்னுட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சா யோசிக்கணும் அப்படி சொல்லலாம். நேத்துல இருந்து இந்த கிரிஞ்சு கொஸ்டின் சொல்ல மாட்டீங்களே. கொஞ்சம் யோசி. கிரிஞ்சா யோசிக்கலாம். இல்ல அக்ஷதா ஆன்சர் தெரியும் சொல்லுமா? நோ நோ நோ, நீ யோசிச்சு சொல்லு. நான் யோசிச்சு சொல்லணுமா? கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுக்கு கீழே நிக்கிறா. வீட்டுக்கு கூட வேற, கீழே நின்னுட்டு இருக்கா. ஸ்டாண்டிங். woman is standing. ஒன் வேர்ட் மா, ஒன் வேர்ட், ஜஸ்ட் இன் ஒன் வேர்ட். இந்த क्वेश्चन யார் கண்டுபிடிச்சா? எங்க அம்மா. என்ன சொல்லுங்க? நோ கமெண்ட்ஸ். சொல்லுங்க. யோசிக்கிறேன் இருங்க. டைம் போயிட்டு இருக்கு, டக் டக் டக்னு சொல்லணும். இந்த क्वेश्चन உனக்கு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். தெரியல. தெரியலையா? ஆன்சர் பண்ணிட்டா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பாய் சென்று வருகிறேன்.